கடகம். விடிவு காலம் பிறந்தாச்சு. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறேன், எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, நான் சொல்ல போறது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க தாராளமா சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராசி பலனே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 70% உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களோட பர்த் சார்ட், இந்த ஜாதக கட்டம்னு சொல்றோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ராசியவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோதிடம்னாலே ராசி தான், ராசி பலன்ல தான் என்னோட வாழ்க்கையே இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அது தப்பான புரிதல். ஸோ அதனாலதான் அப்பார்ட் ஃப்ரம் ராசி பலன், அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரலான டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கடகம் ராசிக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ராசிக்கு 12வது இடத்துல குரு இருக்கிறதுனால சில சுப விரயங்கள் இருக்கும், வளர்ச்சிக்கான விரயங்கள் இருக்கும். ஃபீஸ் கட்டுறது, படிப்புக்காக செலவு பண்றது, கல்யாணத்துக்காக செலவு பண்றது, பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான செலவுகள் தான் இருக்கும். டிராவல் பண்றது, இதெல்லாம் நடக்கும். ராசிநாதன் சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். ஸோ பெருசா எந்த டிஃபரன்ஸும் அது பண்ண போறது இல்லை. ராசிநாதன் என்னைக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அன்னைக்கெல்லாம் உங்க மனசு ஒரு நிலையில இருக்கும். ராசிநாதன் பலவீனம் ஆகிறதுனால 2.25 நாள் சந்திரன் ஒரு கட்டத்திலே இருக்கிற, ஒவ்வொரு கட்டத்துக்கும் 2.25 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறதுனால சனியோட சேரும், ராகுவோட இணையும், இந்த மாதிரி சனி பார்வைப்படும். இந்த மாதிரியான ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பீங்க. உங்களுக்கு கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் இதுதான். உங்களுடைய ராசிநாதன் ஒரே கட்டத்துல லாங் டேர்மா இருக்காது, லாங் டியூரேஷனுக்கு இருக்காது. ஒரு 2.25 நாள் மாறிட்டே இருக்கிறதுனால இந்த இணைவு, பாவ கிரகங்களுடைய தொடர்பு இதெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கு. சம்டைம்ஸ் சேடா இருக்குதுங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க, அதுதான். ஆனாலும் ராசிக்கு எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லை. அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா உண்மையிலே டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியான சூரியன் சுக்கிரனோட இணைவுல குருவுடைய பார்வையிலே இருக்கு. தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நல்ல பணவரவு வரும், நல்ல பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும் இந்த மாசம். 2 சுப கிரகத்துடைய தொடர்புல தனாதிபதி இருக்கிறதுனால. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 6வது இடத்துல இருக்கு. குருவுடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய இணைவுலையும் இருக்கு. இளைய சகோதரனால உதவி, புகழ், கீர்த்தி மாதிரியான விஷயம், அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ராசிக்கு 4வது அதிபதியான சுக்கிரனும் குருவுடைய பார்வையில குருவுடைய வீட்டிலே இருக்கு, ஆனா 6வது இடத்துல இருக்கு. வேலை மூலியமா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது, வேலை மூலியமா பணம் வர்றது, லோன் மூலியமா வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது மாதிரியான விஷயம். 6வது இடம் நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கனால இஎம்ஐ மூலியமா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, கடன் கிடைக்குமா, இப்படிங்கிற மாதிரியே இருக்கும் உங்களோட எண்ணம் எல்லாம். வீடு வாங்கணும், வெஹிக்கிள் வாங்கணும், லோன் கிடைக்குமா, இப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மாசமாவே இந்த மாசம் இருக்கு. ரொம்ப நாளா பெண்டிங்லேயே இருந்த லோன் விஷயம், லோன் சாங்ஷன் ஆகுறது, வீட்டுக்கு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, வீடு கட்டலாமா வேணாமாங்கிற மாதிரி, அதை நீங்க ப்ரொசீட் பண்றதுக்கு ரைட்டான ஒரு மந்தாவே அமைஞ்சிருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது, லோன் வாங்கி படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன், சகோதரக்காரகன். ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம், மெடிசன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும்.
போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மில இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல சுபத்தன்மையோட 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. புதுசா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். ஆனா எல்லாமே கடன் மூலியமா அமையும். ராசிக்கு 5வது அதிபதி செவ்வாய். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்களோட நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கைகூடி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு ராசிக்கு 6வது இடத்துல 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய். சோ அந்த ஆதிபத்தியங்கள் எல்லாமே 6வது இடத்து மூலியமா நடக்கும். 13ஆம் தேதி ஒரு பெரிய சேஞ்ச் வர போகுதுங்க. என்னது அது? 13ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு கிரகங்களா உங்களுடைய ராசிக்கு 7வது இடமான மகரம் ராசி மேல பயிற்சி ஆகும். ஃபர்ஸ்ட் 13ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகும். சுக்கிரனை தொடர்ந்து 14ஆம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 7வது இடத்துக்கு மகரம் ராசி மேல போகுது. அதுதான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். பொங்கல் அன்னைக்கு தை 1. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸால ஃபேவர்ஸ் கிடைக்கிறது, அரசு அதிகாரிகளால லாபம், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மூலியமா உங்களுக்கு ஃபேவர்ஸ் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஆபீசரோட சப்போர்ட் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப் உடனே எனக்கு கிடைக்குமான்னு வந்துடக்கூடாது. உங்களோட சொந்த ஜாதகத்துல சூரியனையும் சிம்மத்தையும் செக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருக்கும். எதுவா இருந்தாலும் முன்ன வந்து செய்வீங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த மாசம். ஏன்னா ராசிக்கு 2 அதிகார கிரகங்கள் தொடர்பு கொள்ளும். நீங்களே ஒரு மாதிரி நல்லா கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க. 6வது அதிபதி குரு. குரு 12வது இடத்துல மறைஞ்சிருக்கு. வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். வேலையில ப்ரொமோஷன் இல்லாத மாதிரி, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் போகும். 6வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாம் முதல்ல 13ஆம் தேதி சுக்கிரன், 14ஆம் தேதி சூரியன், ஃபாலோட் பை ஒவ்வொரு கிரகங்களா செவ்வாய், புதன் எல்லாம் ஒன்னொன்னா பயிற்சி ஆகும் மகரம் ராசி மேல. ராசிக்கு 7ல வந்து அதிகார கிரகங்கள் இருந்து ராசியை தொடர்பு கொள்றதுனால நல்ல லீடர்ஷிப் கிடைக்கிறது, டக்குன்னு ஒரு லைம்லைட் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் பயிற்சியாக 7வது இடத்துக்கு வரும். களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், காதல், கூட்டு தொழில் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். 8வது இடம் அட்டமாதிபதி சனி. உங்க ராசிக்கு அட்டமாதிபதி சனி 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கு. பூர்வீகம் கெடும். ஆல்ரெடி நான் எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருக்கேன். சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா? 2027 தான் அது நடக்கும். சோ பூர்வீகம் கெடும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு வர முடியாத மாதிரியான நிலைமை. அப்பா விஷயங்கள் கெடும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸ், அப்பா வழி சொத்து வரல, அப்பாவால உதவி இல்லை, அப்பாவுக்கும் எனக்கும் மனஸ்தாபம், ஹெல்த் பாதிக்கிறது, இப்படி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. கடகம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். 10வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, சுப கிரகத்தோட இணைவிலே இருக்கு செவ்வாய். தனஸ்தானத்துக்கும் எந்த ஒரு பாவ தொடர்பு இல்லாதனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருந்துட்டே இருக்கும். பெரிய அளவுல லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அஷ்டம சனியில இருந்த அளவுக்கு சில பேர்லாம் அஷ்டம சனியில ஜாப்லெஸ் ஆளா இருந்தீங்க. அதாவது தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்த 8ல இருக்கக்கூடிய சனிக்கு எடுத்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னா பெட்டர் ஆகிறத பாப்பீங்க. 11வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 7வது இடத்துல இருக்கு. லாபஸ்தானாதிபதி, மனைவியால் லாபம், மனைவி வழி சொந்தக்காரங்களால் லாபம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் லாபம், புதுசா நண்பர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். உங்க ராசிக்கு 12வது அதிபதி புதன். உங்க ராசிக்கு 12வது அதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 12வது இடத்துல குரு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தொடரும். விருப்பம் இருக்கோ இல்லையோ வெளிநாட்டு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு, தூர இடத்துல இருக்குது, பிறந்த இடத்த விட்டு, பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பூர்வீக ஸ்தானமும் கெடுது பாருங்க. 9வது இடம் பூர்வீகம். பூர்வீகத்துல சனி இருக்கு. பூர்வீக ஸ்தானத்தை கெடுக்கும். 12வது இடம் தூர இடம், நகர்றது, இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம். சோ ஒரு இடத்துல இருந்து பூர்வீகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவீங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகம் ராசிக்கு போயிட்டு இருக்கும். ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ரொம்பவே சூப்பரா இருக்கு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். 17, 18 அந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல செய்யக்கூடாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது தவிர்த்திடலாம், புது அறிமுகங்களை தவிர்த்திடலாம். பெரிய அளவுல கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம்.
மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.